ஐயா, நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்துல பாருங்க, இயேசுங்கிற ஒரு பெரிய நம்மளை படைச்ச ஆண்டவர் இருக்காருங்க. உங்களையும் படைச்சிருக்காரு, இந்த தேசத்தையும் படைச்சிருக்காரு, என்னையும் படைச்சிருக்காரு, இந்த உலகம் முழுவதும் ராஜாக்களையும் படைச்சிருக்காரு. அவர் எவ்வளவு பெரிய அரசாளுகிற தெய்வம் தெரியுமா? உலக தெய்வம் அல்ல, நம்முடைய படைச்ச தெய்வம் இயேசு மட்டும்தாங்க, வேற யாரும் கிடையாது. அவரை மட்டும் பிடிச்சிக்குங்க, அவர் உங்களுக்கு வேண்டியதை அனைத்து கொடுப்பார். அவர் ஆற்றல் உள்ளவர். நீங்க நினைத்ததற்கும் மேலாக செய்கிற தெய்வம், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். எப்படி செய்வார் பார்த்தீங்களா? ஒரு உலகத்துல உங்களை மாதிரி ஒரு பெண்மணி எஸ்தர், உங்களை மாதிரி ஒரு பெண்மணி எஸ்தர் தான். பாத்துங்க, இந்த பைபிள் படிக்கிறோம் பாருங்க, அந்த வசனம் தான், வேற எதுவுமே நமக்கு பேசாது. ஒரு எஸ்தர் ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசுத்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு, பாருங்க, அநேக பெண்களை கூட்டுறாரு ஒரு ராஜா. ஆனா எஸ்தர் தான் ஒரு ராஜாங்கிற ராணிங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போய் அந்த ராஜா கிட்ட கொண்டு நிறுத்திட்டாரு. யார் நிறுத்துறா? தன் சொந்த ஒரு தகப்பன் போல முருகதை கொண்டு ராணி போல கொண்டு போய் பாட்டுறாரு. எத்தனையோ பெண்கள் வந்திருக்கிறாங்க, ஆனா கண்கள்ல தயவு கிடைச்சது யாரு? எஸ்தருக்கு மட்டும்தான் கிடைச்சது. அதே போல இந்த பாருங்க, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால், யார் பார்வைக்கு? ராஜா பார்வைக்கு நன்றா இருந்துட்டாங்களா அந்த எஸ்தர். அதே மாதிரி இயேசுனுடைய பார்வைக்கு நீங்க நன்றா இருக்கணுங்க, சந்தோஷமா இருக்கணும். நீங்க இரவும் ஜெபமும் ஜெபிக்கணும். நல்லா ஜெபிக்கும் பொழுது அவர் கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்குங்க. இந்த ராஜா கண்களுக்கு எஸ்தருக்கு தயவு கிடைச்சு பாருங்க. அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. ஆகையால் அவருடைய சுத்தகரிப்பு வேண்டியவைகளை அவைகளுக்கு தேவையான மற்றவர்களையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமித்தான். பாருங்க, அந்த அந்த ராஜா அந்த எஸ்தருக்கு அதுல தங்கி இருக்கிறாங்களாம். அழகா கொண்டாந்து எல்லாம் செய்கிற சுத்தகரிப்புன்னா புடவை எல்லாம் கொண்டாந்து கொடுத்து அவளை அழகுப்படுத்துறாங்க. அதே மாதிரி உங்களை இயேசு அழகுப்படுத்துவாருங்க. இந்த பூமியில வாழ்கிற நாட்களெல்லாம் உங்களை அழகுப்படுத்துவாரு, உங்க பிள்ளைகளை அழகுப்படுத்துவாரு, நீங்க தேவைகளை அழகுப்படுத்துவாரு. நீங்க எதை கேட்டாலும் அவர் செய்வாருங்க. செய்ய முடியாத தெய்வம் அல்ல, அவர் தாங்க செய்வாரு. கடைசி காலத்துல நிக்கிறோம், நம்ம ஆண்டவர் கூடவே உங்க கூடவே இருப்பாரு, உங்களை சந்தோஷப்படுத்துவாரு, சமாதானப்படுத்துவாரு. இதுதாங்க வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, வேற ஒன்றும் இல்லைங்க. இது எல்லார்ட்டும் நீங்க சொல்லணும், இயேசுதான் பெரியவர். நீங்க இதை பார்த்துட்டு நீங்க எல்லாம் சொல்லணும், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், வழி நடத்துவார், கிருபை செய்வார். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.